திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திருவம்மானை மூன்றாவது பாடல் ஆனந்த களிப்பு என்ற உட்தலைப்பின் கீழ் வரக்கூடிய பாடல். இந்த ரெண்டு பாடல்களையும் நம்ம பார்த்தோம். சிவபெருமான் தன்முனைப்போடு தன்னை தேடி துன்பப்படுகின்ற தேவர்களுக்கும் கூட காட்சி தராமல் மிக எளிமையாக தன்னுடைய அடியவர்களுக்கு சிறப்பாக காட்சி தருகிறான். நாம் இந்த பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, அவன் அடியாருடைய அன்புக்கு வசப்படுகிறான். தன்னை தேடி அடியார்கள் வர வேண்டும் என்று கூட அவன் சங்கல்பம் செய்வதில்லை. தகுதி வாய்ந்த அடியார்கள் இருக்கும் பொழுது அவருடைய இல்லத்துக்கே அவர்களை நாடி அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே அவன் செல்கிறான் என்ற செய்தியை நமக்கு மணிவாசக பெருமான் இந்த பாடல்களின் மூலமாக மிகச்சிறந்த நம்பிக்கையை ஊட்டுகிறார். கடவுள் நம்மை காப்பாற்றுவார், பக்தர்களுக்கு அவன் எளிமையாக வருவான் என்ற செய்தியை இந்த பாடலிலும் அந்த செய்தி தொடர்கிறது. இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். சென்ற பாடலில் மீன் விசிறும் பேராசை வாரியன் அப்படின்னு சொன்னார். இந்த பாடலில் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான், குதிரை சேவகனாக வந்தது, மாணிக்கவாசக பெருமானுக்காக குதிரை சேவனாக வந்தான் என்ற எளிவந்த தன்மையை சொல்கிறார். இதுவும் ஆற்றொழுக்காக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுதான், கொண்டு கூட்டு இல்லை, அப்படியே இயல்பாக பொருள் சொல்லணும். இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க. இந்திரன், திருமால், நான்முகன், ஏனைய தேவர்கள், இவர்கள் மூவரும் தேவர்கள் தான். அவர்களை தவிர மற்ற இருக்கின்ற தேவர்கள், மற்ற உலகத்தில் தேவ உலகத்தை தவிர மற்ற உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஆகாயத்தில் நிற்க. சிவன் அவனி வந்தருளி, அவர்களுக்கு காட்சி தராமல் சிவபெருமான் மண்ணுலகத்திலே உள்ள அடியார்களுக்கு காட்சி தருவதற்காக மண்ணுலகத்திற்கு எழுந்தருளி. அவனி அப்படின்னா பூமின்னு அர்த்தம். எம் தரமும் ஆட்கொண்டு எங்கள் தகுதி குறைவையும் பொருட்படுத்தாது அடிமை கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய், தோள் இட்டு கூட இருக்கலாம் சில புத்தகங்களில், தோட்கொண்ட நீற்றனாய் தோள்னு வச்சுக்கணும். திருத்தோள்களில் திருநீர் அணிந்த கோலம், ஒரு அடையாளம் சொல்லியிருக்கார். உடம்பு பூரா திருநீர் சன்னித்த மேனியனாக சிவபெருமான் இருக்கிறான். அப்படி திருநீர் அணிந்து கொண்டு என் சிந்தனையை உருக்கும் சீரார் பெருந்துரையான். அந்த திருமேனியில் சிவபெருமான் செக்கச்செவேர்னு இருப்பார். அவருடைய திருமேனியில் ஜடாபாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருமேனியில் பூராவும் திருவெண்ணீர் துதைந்திருக்கும். அதை பார்த்தவுடனே அடியார்களெல்லாம் மனம் உருகி போவார்கள். சிந்தனையே வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி அதனை உருகும்படி செய்த பெருமையுடைய திருப்பெருந்துரை பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்தான்னா, பந்தம் பரிய பரிமேல் கொண்டான். அவன் குதிரை மேலே வந்தானே, அது எதுக்க அப்படின்னா, என்னுடைய பாச கட்டுகளெல்லாம் அரும்படியாக அவன் குதிரை மேல் வந்தான். அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் ஒரு செயலையும் அவன் செய்கின்றான். கையில் கழுக்கடை ஏந்தி மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி. கையில் கழுக்கடை வைத்திருக்கிறான், சூலாயுதம் வச்சிருக்கிறான்னா நம்முடைய மும்மலங்களையும் நீக்குவதற்காக. அது மாதிரி சுவாமி ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு உயிர்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு செயல் இருக்கும். இங்கே குதிரை மீறி ஏறி வந்தது எதுக்குன்னா, பந்தம் பரிய, பரிதல்னா நம்மை விட்டு முற்றிலும் நீங்கும்படியாக. அந்த பந்தம் பரிந்த உடனேயே சிவன் தந்த அந்தமிலா ஆனந்தம். அப்படி
குதிரை மேல் வந்த சிவபெருமான் நமக்கு என்ன செய்தான் அப்படின்னா முடிவில்லாத இன்பத்தை தந்தான். அந்த இன்பத்தை தந்த சிவபெருமானை அம்மானை பாட்டுக்களால் நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. அவனுடைய எளிவந்தை தன்மை தான் எல்லா பாடல்களையும் வெவ்வேறு விதங்களில் அதை சொல்கிறார். முதல் பாடலையும் அதான் சொன்னார், ரெண்டாவது பாடலையும் அதான் சொன்னார், மூணாவது பாடலையும் அதையும் சொல்கிறார். அவன் அரிய தேவர்களுக்கெல்லாம் நிறைய புண்ணியங்கள் செய்தவர்கள். இல்லாட்டி ஒருத்தர் திருமாலாக இருக்க முடியுமா, ஒருத்தர் பிரம்மாவாக இருக்க முடியுமா, ருத்ரனாக இருக்க முடியுமா? எவ்வளதோ தேவர்கள். அவ்வளவு தேவர்களையும் தாண்டி வர்றான். அவன் வர்ற வழியில் தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி வரான். வந்து இந்த அவனி வந்தருளி, சிவன் அவனி வந்தருளி, அதோடெல்லாம் அவர்களெல்லாம் தரமுடையவர்கள். அந்த தரமுடையவர்களெல்லாம் விட்டு தரமில்லாதவர்களிடம் வரான். எந்தரமும் ஆட்கொண்டு அவர்களுக்கு அரிய காட்சி வழங்குகிறான். அது என்ன காட்சின்னா, திருமேனி சன்னித்த மேனியனாக இது திருவெண்ணீர் சன்னித்த மேனியனாக காட்சி தருகிறான். வந்து சிந்தனையை உருக்கி நம்முடைய அறியாமையெல்லாம் நீக்கி குதிரை மேல் ஏறிய சேவகனாக நமக்கு பேரானந்த பெருவாழ்வை தருகின்றான் அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்லுகின்றார். இப்போ பாட்டை பார்க்கலாம். இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க. இந்திரன், திருமால், அயன். ஏனோர்னா இவங்க 3 பேர் மட்டும் தேவலோகம் கிடையாது. இவங்கள குடிப்படையெல்லாம் நிறையா இருக்குது. அவர்களே அவர் ஏனோர் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்கள் தேவ உலகத்தில் உள்ள மற்றவர்கள். வானோர் அவங்க யாருன்னா, அவங்க 18 வகை இருக்காங்க அந்த வானோர்கள். இப்போ ஒன்றொன்றா பார்க்கலாம். இந்திரன் என்பதற்கு அரசன் என்று பொருள். நரேந்திரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வச்சுங்க. நரன்னா மனிதர்கள், இந்திரன்னா அரசன். அப்போ எல்லா மக்களுக்கும் அரசன்னு பொருள். அதுக்கு நரேந்திரன். விவேகானந்தருக்கு இளமை திருநாமம் நரேந்திரன். மிருகேந்திரன் எதை சொல்லுவோம் நம்ம? மிருகேந்திரன். மிருகர்களுக்கு அரசன் யார்? சிங்கம். அப்போ மிருகேந்திரன் என்பது சிங்கதே, இந்திரன் என்பது அரசன் என்ற பொருளை தரும். மிருகங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு மிருகேந்திரன் பேர். நாகேந்திரன், நாகபாம்புகள்லாம் அரசன். அதனால் அரசன். அப்போ வெறும் இந்திரன் சொன்னால் யாரை குறிக்கும்னா தேவர்களுக்கு அரசனை குறிக்கும். அவன் தேவ உலகத்து தலைவனாகிய அரசனாக இருக்கக்கூடிய இந்திரன் அப்படின்னு அவனை சொல்லலாம். தேவேந்திரன். அயன், அவன் பிரம்மா. அவன் பிரம்மலோகத்தில் வாழுகின்றான். திருமால் விஷ்ணு லோகத்தில் வாழுகின்றார். இந்திரனும் மாலையனும் ஏனோரும் மற்ற குடிபடைகளெல்லாம் இருக்கின்றார்கள். வானோர்கள்னு 11 வகை உடையவர்கள் இருக்கிறார்கள். சும்மா காதில் வாங்கி வச்சுங்க அந்த 18 வகை யாராருன்னு. தேவர், அசுரர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், கிம்புருடர், இயக்கர், விஞ்சையர், இராக்கதர்கள், கந்தருவர், சித்தர், சாரணர், பூதர், பைசாசர், தாராகணம், நாகர், ஆகாயவாசிகள், போகபூமியோர். இந்த 18 வகை இவ்வளதையும் சொல்கிறார். இவர்களெல்லாம் அந்தரமே நிற்க. அந்தரமேன்னா அவர்கள் பூமிக்கும் வராமல் இறைவனையும் சேராமல் நடு இடத்துல நிற்கிறாங்க. எங்கே இருக்காங்க? தேவ உலகத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் பூமிக்கு போனால் அங்கே நிறைய சிவன் கோயில் இருக்குது, வழிபாடு செய்யலாம், நம்ம எல்லோருடைய அறியாமையும் நீங்கும், நம்ம கடவுளை அடையலாம். பூமியில் தான் கடவுளை அடையலாம், வேறு இடமே கிடையாது. இதுக்கு கர்ம பூமின்னு பேர். இந்த கர்ம பூமிக்கு வந்தால் தான் நல்வினை தீவினை எல்லாம் செய்யக்கூடிய இடம், நம்ம பக்குவப்படுத்துகின்ற இடம் பள்ளிக்கூடம். இறைவன் அடைவதற்குரிய பள்ளிக்கூடம் எதுன்னா அது பூமி தான். அதனால் நம்மலாம் பூமிக்கு போகலாமா அப்படின்னு தேவர்கள் நினச்சி பார்ப்பாங்களாம். ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அட
இங்கே ஒரு துன்பம் இல்லை, நம்ம வேலையே செய்யலை, நல்ல அருமையான படுக்கையில் படுத்துருக்குறோம், நினச்ச உடனே கற்பகத்திற்கு அடியில் இருக்கிறோம், எதை கேட்டாலும் வருது, அதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், நம்ம மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு உழைப்பு இல்லை, ஒரு வேர்வை இல்லை, அங்கே ஏசியெல்லாம் போட வேண்டியதில்லை, ஃபேன்லாம் போட வேண்டியதில்லை, தானாகவே நல்லா குழுன்னு இருக்கும், காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதில்லை, என்ன வசதி வேணாலும் கிடைக்கும். போய் நம்ம இது தற்காலிகம்தான், இன்னும் ஒரு 50 வருஷம்தான் இருக்கும், இன்னும் ஒரு 100 வருஷம்தான் இந்த இன்பம் இருக்கும், அப்புறம் புண்ணியம் முடிஞ்சோடனே நம்ம மறுபடியும் மானவனாக பிறந்து மண்ணுலகத்துக்கு போகணும். சரி, இப்போவே போய் நம்ம சிவ வழிபாடு செய்து நல்ல நிலை அடையலாமா அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இந்த சுகம் அவங்கள விடாதான். அவங்க எங்கே இருக்காங்க? அங்கேயே இருப்போம். அந்தரமே நிற்க, பூமிக்கு வராமல் அந்தரத்திலேயே நிற்க. சரி, வழிபாடு செய்து நாம் தூய்மை அடைந்து ஒரு துன்பமும் இல்லாத நிரந்தரமான பேரானந்தத்தில் இருக்கான்னா நாளைக்கு எது வேணாலும் நடந்துட்டு போகுது, எந்த சுகர் வேணாலும் இருந்துட்டு போகுது, இன்னைக்கு இது எதுக்க வந்துட்டு இதை தின்னுடுவோம் அப்படின்னு நினைக்குதுல மனசு நினைக்குது. அது மாதிரி எல்லா இன்பங்களையும் வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பாவம்னாலும் வந்துட்டு போட்டோம், இன்னைக்கு எனக்கு இது கிடைச்சதுன்னா அதை அனுபவிக்காம விடக்கூடாது அப்படின்னு தோணுதில்லை மனசுக்கு. அந்த நிலைமை தான் தேவர்கள். ஆகவே சுகபோகவாசிகளாக நாம் இந்த பூமிக்கு போகிறோம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவனையோ கொள்கின்ற வாரண்டு நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவுனின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். புவனியில் தான், இந்த புவனி இந்த உலகத்தில் தான் நமக்கு சாதனங்கள் செய்வதற்குரிய இடம், இந்த மாதிரி சாஸ்திர ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம், இறைவனை பற்றிய சிந்தனைகளில் ஈடுபடக்கூடிய இடம் இதுதான். ஆகவே அதிலிருந்து விண்ணுலகை விட்டு அவர்களுக்கு வருவதற்கு இயலவில்லை. ஆகவே நம்ம கடவுளை அடையலாம்ங்கிற விருப்பத்தை எது தடுக்குது? சுகபோக ஆசை தடுக்கிறது. ஆகவே நிற்கிறார்கள், அங்கேயே நிற்கிறார்கள். அதாவது ரெண்டும் கட்டான் நிலை அப்படின்னு சொல்லலாம் இதை. அதனால் அந்தரமே, எங்கே இங்கேயும் வராமல் அங்கேயும் முழு மனசோட அனுபவிக்காமல் அந்தரமே, அதாவது ஊசலாட்டம் ஆகிய மனநிலையில் அவர்கள் இருக்கிறார். அந்தரமே நிற்க அவர்கள் அப்படி நிற்கிறாங்க. சாமி என்ன பண்ணுறாரு? அவதுக்கும் அப்பாற்பட்ட உலகத்தில் அவர் இருக்கார். இந்த சுத்தமாயைக்கு அப்பாலே சிவபெருமான் பரசிவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா இந்த தேவ உலகத்தையெல்லாம் கடந்து கீழே வர்றான். அவர்கள் தான் புண்ணியம் செஞ்சவர்கள், மானுடர்களை விட நிறைய புண்ணியம் பசு புண்ணியம் செய்தவர்கள். அவர்களுக்கு அருள் கொடுக்கவில்லையா? சாமி எங்கே வரானா? பூமிக்கு வரான். சிவன் அவனி வந்தருளி, சிவபெருமான் இந்த பூவுலகத்தில் எழுந்தருளி மானுட சட்டை தாங்கி குருநாதனாக இந்த பூமிக்கு வருகிறான். 14 கணங்கள், இப்போ நான் சொன்ன பாருங்களா, ஒரு பட்டியல் வாசிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 14 கணங்களையும் தாண்டி வந்து அவங்கெல்லாம் தகுதியுள்ளவர்கள். இன்னும் கொஞ்சம் அவர்களை அறிவுறுத்தி அவர்களுக்கு அந்த ஞானத்தை வழங்காமல் இங்கே மண்ணுலகத்தில் வந்து ஒன்றும் பற்றாத, ஒரு தகுதியும் இல்லாமல் எந்தரமும் ஆட்கொண்டு, தகுதி குறைந்த அந்த தகுதியையும் பொருட்படுத்தாது எங்களை அடிமை கொண்டு, அடிமை கொண்டவன் நம்மை உய்விப்பதற்காக அவன் ஒரு திருவேடம் எடுத்துக்கொண்டு வருகிறான். தோள் கொண்ட நீற்றனாய். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும், சாமி என்ன பண்ணுறாருன்ட்டு. அவனுடைய எளிவந்த தன்மை, பக்தர்களுக்கு அவன் அருள் புரிகின்ற தன்மையை சொல்றார். தோள் கொண்ட நீற்றனாய். நம்ம தீட்சை எடுத்துக்கிட்டால் உடம்புல 16 இடங்களில் விபூதி பூசிக்கிறோம் இல்லையா? சுவாமி திருநீர் சன்னித்த மேனியனாக வருகிறான். மாணிக்க வாசகர் நிறைய இடங்களில் விபூதி பூசுவதை ஒன்று எடுத்துக்கொண்டோமானால் இறைவன்
எளிவந்த தன்மையோடு பக்தர்களை அணுகக்கூடிய செய்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாசகம் பூரா நிறைய செய்திகள் இருக்கின்றன. நம்ம வகுப்பை ஒரு பாட்டை நடத்தியெல்லாம் முடிக்க முடியாது. திருவெண்ணீரை பற்றி எங்கெங்கெல்லாம் மாணிக்கவாசகர் சொன்னார்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ நீ வந்து வேறு எந்த அலங்காரமும் செய்து கொள்ள வேண்டாம், உன்னுடைய திருமேனியில் விபூதியை பூசுவதே ஒரு கொள்கையாக வைத்துக்கொள். வாயை திறந்து பேசுனா சிவபெருமானின் நல்ல விஷயங்களையே பேசு. பேசிற்றாம் ஈசனே எந்தை எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசு. வாயை திறந்து பேசுனா சிவபெருமானை பற்றி மட்டும் பேசு. பூசிற்றாம் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார். யார் வந்து பேசினா இறைவனை பற்றி பேசுகிறார்களோ, தன்னை அலங்கரித்து கொண்டால் விபூதியால் அலங்கரித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் குறையாத அன்புடைய சிவபக்தர்கள். அந்த சிவபக்தர்கள் பிறவி துன்பத்திலிருந்து துன்பமில்லாத பெருவாழ்வை, அவர்கள் ஆனந்த வாழ்வை அடைவார். ரெண்டே ரெண்டு, ஒன்றும் கடினமாக இல்லை. காட்டுக்கு போக வேண்டியில்லை, மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியில்லை, சன்னியாசியாக போக வேண்டியில்லை. பேசுனா இறைவனை பற்றி பேசு, வாயை திறந்தா நல்ல விஷயங்களே பேசு. உன்னை அலங்கரித்து கொண்டால் இந்த உடல் சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறு குடில். இந்த இந்த உலகமே வந்து சுத்தமாக வச்சுக்க வேண்டியது தான். அதுக்குன்னு அசுத்தமாக வச்சுக்க வேண்டியதில்லை, அடுத்தவங்க அருவருப்படுற சுத்தமாக வச்சுக்க வேண்டியது தான். ஆகவே தினம் குளிக்க வேண்டியது தான், சுத்தமாக வச்சுக்க வேண்டியது தான். தேவையில்லாமல் இந்த உடலை சிங்காரிக்காதே. நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய குரு முதல்வர் இந்த உடம்பை சிங்காரிக்காமல் உன்னை சிங்காரிக்கிற காலம் எதுவோ அப்படின்ட்டு சொக்கநாத பெருமானை பற்றி ஒரு பாடல் பாடுகிறார். சரி, பேசிற்றாம் ஈசனே எந்தை எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசில்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்றார் நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானை அவாவெள்ள கல்வனேனை என்று அவர் இந்த பாடலை சொல்லுகிறார். இன்னும் நான் ஒரு 2-3 நோட்டு தான் எடுத்தேன். இந்த திருநீரை பற்றிய செய்திகள் நிறைய சொல்கிறார் அவர். வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறி, இதெல்லாம் வந்து நாம வெந்நீர் அணியறதை பற்றி சொல்கிறார். அது மாதிரி விஷயம் நிறைய வருது. சாமியே எனக்கு திருநீர் கொடுத்தான், நான் வந்து பெரும்பாலும் முற்றோதல்ல அந்த விஷயத்த சொல்லுவேன். சாமி மாணிக்கவாசகரை கூப்பிட்டு திருநீர் தருகிறார். பொன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, முன்னீரும் ஆதியுமில்லான் முனிவர் கூடாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி. 300 கோடி தேவர்கள் நிற்கிறார்களாம், கடைசியில் மாணிக்கவாசகர் நிற்கிறார். எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு திருநீர் கொடுத்தார் சாமி. அச்சோபதிகத்தில் ஒரு 4வது பாட்டில் மன்னதனில் பிறந்தைத்து மாண்டுவிட கடவேனை எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து சாமியே திருநீர் பூசி விடுறார். இப்படி நிறைய குறிப்புகள் அதில் இருக்குது. திருவாசகத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. தூநெறியே சேரும் வண்ணம் அண்ணலெனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவை. இது வந்து அவர் நமக்கு பூசி விடுறது, நமக்கு துண்ணூறு கொடுக்கறது. இந்த இடத்துல தோள் கொண்ட நீற்ற நாய் வர்றதுனால சிவபெருமான் எந்தெந்த இடத்துல துண்ணூறு பூசியிருக்கார் அதை தான் சொல்ல வரும். இது மாதிரி எடுத்துக்கிட்டால் நீங்கள் நூல் நிறையா இருக்குது, விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த பாடத்துக்கு உறுதி செய்கிற மாதிரியும் இந்த கருத்தை நம்ம உறுதி செய்கிற மாதிரியும் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். தோள் கொண்ட நீற்ற நாய் சிந்தனை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான். இதிலே இன்னொரு இடம் 3வது பாட்டு, இந்த பாட்டு தான் அது. கண்டம் கரியான் வெந்நீற்றான், கண்டம் கரியான் வெந்நீற்றான் 9வது பாட்டு வருது. வெந்நீர் அணிந்தாரை சேர்ந்தறியா கையானை, வெந்நீர் அணிந்தானை சாமியே திருநீர் பூசிட்டு இருக்கார், நம்மளை பூச சொல்கிறத விட. சுண்ண பொன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பியில் துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்தெழு துளங்கொழி வயிறத்து ஒப்பனே. அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தால் நம்முடைய அடியவர்கள் நிறைய சொல்கிறாங்க.
கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரேயாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சார்வரே. திருமூலர். விபூதி அணிந்தவன் வேதத்தினுடைய சாரம் விபூதி அணிதல். எல்லா வேள்விகளும் செய்தனுடைய பலன் எதுவோ அது திருநீர் அணிந்ததனால் கிடைக்கும். வேத ஓதின பலன், வேள்விகள் செய்த பலன் எது கிடைக்கும்னா திருநீர் அணிந்தால் கிடைக்கும். பக்தியோடு சிவசிவான்னு திருவைந்தெழுத்தை சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமர்பெருமான் ஆனனல் உள்ளூர்தியானன் மந்திரம் நமசிவாய ஆகநீர் அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விரையிற்றன்றே. அந்த சிவபெருமானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே அதை அணிந்தால் நம்முடைய வினைகளெல்லாம் அழிந்து போகும். அப்படி அப்பர் பெருமான் சொல்லுகிறார். ஆகவே தோள் கொண்ட நீற்றனாய், அப்படி தோள் கொண்ட நீற்றனாய் அந்த விபூதி அணிஞ்சிருக்கிறானே, கண்ணாவண்ணான்னு அணிலையா, அதை அணிஞ்சிருக்கிறத பார்த்தா அவன் அவ்வளோ அழகா செம்மேனி எம்மான் சிவந்த திருமேனியிலே இந்த திருநீரை அணிந்திருப்பதை பார்த்தா அவ்வளவு அழகு. நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால், அவன் நம்முடைய சித்தத்தில் இருக்கக்கூடியவன். அவன் அவன் நான் கூப்பிடாமலேயே எனது உள்ளத்துக்குள் எழுந்தருளி அந்த மனது பக்குவம் இல்லாத மனதை அவனே உருக்குகிறான். இந்த வடிவத்தை பார்த்தவொடனே கண்ணில் தண்ணி வரணுங்கிற அந்த அமைப்பை நமக்கு அவன் செய்து தருகிறான். அவன் நமக்கு அந்த அமைப்பை செய்யலைன்னா அவ்வளவு உருக்கமாக வந்து நின்னாலும் நமக்கு அழுக வராது. அந்த அழுக வரணும்னா அவனுடைய அருள் வேண்டும். சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான், இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க அவர்களுக்கெல்லாம் அருள் கொடுக்காமல் அவர்களையெல்லாம் தாண்டி எந்தரமும் ஆட்கொண்டு தகுதியில்லாத நம்மையும் ஆட்கொண்டு நம்மை வந்து அவன் அருள் புரிந்தானே அப்படின்னு நினச்ச உடனே நம்முடைய நெஞ்சம் உருகுகிறது. சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான், அப்படிப்பட்ட சீரார் பெருந்துரையான், சீரார் முதலே சொன்னவங்களுக்கு சீரார் பெருந்துரையான், சீர்னா பெருமை, பெருமை நிறைந்த திருப்பெருந்துரை அப்படின்னா ஏன் பெருமை அதுக்கு வந்துச்சு அப்படின்னா சிவபெருமான் அங்கு எழுந்தருளி வந்ததினால் அந்த பெருமை வந்தது. நாமும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறைவனை நாம் ஓயாது நினைத்தால் நமக்கும் அந்த பெருமை, சீரார் பெருந்துரையான் அப்படிங்கிறது மாதிரி அந்த சீர்பொருந்திய தன்மை நமக்கும் வரும். 0 நிறையா போட்டோம்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. அந்த 0வோடு ஒரு நம்பர் சேர்க்கணும், இலக்கம் சேர்த்தா தான் அதுக்கு மதிப்பு வரும். அதுபோல் சிவனோடு நாம் சேர்ந்தால் நமக்கு சீர்மை வரும், நமக்கு பெருமை வரும், நமக்கு சிறப்பு அதனால தான் வரும். அதனால் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான், எம்முடைய பந்தம் விலகுமாறு அவன் குதிரை சேவகனாக வந்தான். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்காரமுதாம், இது திருப்பாண்டி பதிகம். ஒருவரை ஒன்றும் இயலாதவரை கடற்போதிரஞ்சி தெரிவர நின்றுருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாதந்தன் உள்ளமதே. அந்த கோலம் சிவபெருமான் நீங்கள் போய் திருப்பெருந்துறையில் பார்த்தா குதிரை சேவகனாக அவன் ஏறி வருகின்ற கோலம் ஒரு தூணுக்கு பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு ஆக்கிருதியாக அவ்வளவு அழகாக திருப்பாண்டி பதிகத்தை பூரா நீங்கள் மனப்பாடம் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி அந்த குதிரை சேவகனை கொண்டு வந்தால் நமக்கு எல்லா விதமான இன்பங்களும் நமக்கு வரும். திருப்பாண்டி ஒவ்வொரு பதிகமும் உயர்ந்தது, ஒவ்வொரு எழுத்தும் உயர்ந்தது. திருவாசகத்தில் எல்லாமே ஸ்பரிச வேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பரிச வேதி என்ற கருவி, அந்த கருவி எதன் மேல் படுகிறதோ அது பொன்னாக மாறிவிடும்.
செம்பில் கொண்டு வந்து வச்சு அந்த பரிசவேதிங்கிற கருவியை இப்படி வச்சு தொட்டுட்டா போதும், செம்பு இரும்பு பொன்னா மாறும், சொம்பு பொன்னா மாறும். அது மாதிரி இந்த திருவாசகம் என்ற கருவியை கொண்டு வந்து நம்ம மேலே வச்சா போதும். அந்த உடம்பு அந்த உயிர் எல்லாமே பொன்னா மாறிடும். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். ஆகவே நம்முடைய நெஞ்சத்துக்குள்ளே சிவபெருமான் பரிமேல் கொண்ட சேவகனாக வருவதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் எப்படி வந்திருப்பான் ஒரு அடியார்களுக்காக? அதை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார். நம்ம திருப்பாண்டி பதிகம் படிக்கும் பொழுது அந்த புராணம் வரலாறு பூராவும் பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கோ அதில் அந்தந்த விஷயங்களை பார்க்கலாம். பந்தம் பரிய நமக்கு ஏன் துன்பம் வருதுன்னா, நம்மை தேவையில்லாமல் கட்டி இருக்கின்ற கட்டுக்களால் பிணிப்புகளால் துன்பம் உண்டாகிறது. அந்த பந்தம் பரிதல் என்றால் அருந்து போகும்படியாக, ஒழிந்து போகும்படியாக. இந்த குதிரை சேவகனாக வந்த காட்சியை நம்ம மானதமாக நாம் பார்க்கணும். இன்னொரு விஷயம், அந்த குதிரை சேவகனாக வந்த பொழுது மாணிக்க வாசகருக்கு தெரியும் இவன் தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மன்னனுக்கு தெரியாது. மன்னனுக்கு தெரிஞ்சிருந்தா மறுநாள் குதிரைகளெல்லாம் நரியான பொழுது மாணிக்கவாசகரை தண்டித்திருக்க மாட்டான். தண்டிச்சிட்டானே, அப்போ நேற்று வந்தது குதிரை சேவகன் சிவபெருமான்னு அவனுக்கு தெரியல. ஆனாலும் கூட குதிரை சேவகனாக வந்த உடனே அவனுடைய ஆக்கிருதி, அவனுடைய தெய்வ தேஜஸ் இதை பார்த்த உடனே எழுந்து நின்றான், தலைக்கு மேலே கையை கூப்பினான். சுட்டுதற்கரிய சோதி, சுட்டி காட்டுவதற்கு முடியாத இயலாத பெரிய ஜோதி சுரூபமாக இருக்கின்ற சிவபெருமான் சுருதி வாம புரவியோடு, வாமன தாவி வரும் பரிப்பாகன்னு சொல்லுவார். திருப்பாண்டி பதிகத்தில் சாமியை பற்றி சொல்லும் பொழுது தாவி வரும் பரிப்பாகன். அந்த பரி வரும் பொழுது அப்படியே தாண்டி தாண்டி வருமா, குபீர் குபீர்னு தாவுமா, பார்க்கிறவர்கள் அச்சமடையும்படியாக. சுருதிவாம் புரவியோடு மட்டவிழ் தாரினான் முன். வேப்பம்பு மாலை அணிந்திருக்கிறான் பாண்டியனுக்கு உடைய மாலை, வேப்பம்பு மாலை. அதுக்கு அந்த தார்னா மாலை அணிந்து அந்த பாண்டியனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் வருதலும். அப்படி வந்தவுடனே கருணை நாட்டம் பட்டு உளம் மயங்கி, சிவபெருமானுடைய கருணையின் மீது பட்டு இவனுடைய உள்ளமானது மயங்கி தன்னை மறந்துழி, தன்னை மறந்துட்டான். ஆனால் அவனுக்கு சாமின்னு தெரியல. அப்படி சிவபெருமானே குதிரை சேவகனாக வந்த உடனே எதிரே இருந்த மன்னன் தன்னை இழந்து விட்டான். மறந்தெழி பாண்டிவேந்தன் தட்டவிழ் கமலச்செங்கை, தன்னுடைய சிவந்த கைகளை தலைமீசை கூப்பி நின்றான். அப்படி தேஜஸா வந்தாராம். நமக்கும் கூட அந்த எண்ணம் ஏற்படும். நீங்கள் திருப்பாண்டி பதிகத்தை பொருள் புரிந்து படித்து பாருங்கள், எழுத்து விடாமல் படித்து பாருங்கள். ஒரு பழுதியும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, திருவாசகத்தில் நமசிவாய ஆழ்கன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி பாடல் வரலும் படிக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு எழுத்தாக படிக்க வேண்டியதான், கமா ஃபுல் ஸ்டாப் உள்பட. எல்லாத்துலேயும் சிவன் இருப்பான், எல்லாத்துலேயும் சிவன் உட்காந்துட்டு இருப்பான். அதில் உட்காந்துட்டு இருக்கிற சிவன் வெளியே வருவான். எப்பொழுது நம்முடைய உணர்வு அதோடு கலக்கிறதோ அப்பொழுது அவன் வெளிப்பட்டு வருவான். அந்த பாட்டிலேருந்து வருவான், ஒவ்வொரு எழுத்திலிருந்து வெளியே வருவான். சிவன் சாநித்தியத்தோடு விளங்கக்கூடிய இடம் திருவாசகம். சுட்டுதற்கரிய சோதி சுருதி வாம புரவியோடு. வாம புரவின்னா அப்படியே தாவி விரைவாக வரக்கூடிய புரவி குதிரை. மட்டவிழ் தாரினான் முன் வருதலும் கருணை நாட்டம் பட்டு உளம் மயங்கி தன்னை மறந்து எழி இப்பாண்டிவேந்தன் தட்டவிழ் கமலச்செங்கை தலைமிசை கூப்பி நின்றான். இதே அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வியாதி நம்ம ஊரில் ஒருத்தருக்கு தான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதி இருக்குன்னு வச்சுங்களேன்,
அந்த வியாதி இருக்கிற இந்த வியாதி ஒருத்தருக்குமே இருக்காது, யாராவது ஒருத்தர் இருக்கிறோம், ஊரில் ஒருத்தர் இருக்கிறோம். டாக்டர்கிட்ட போய் அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, குறிப்பிட்ட டாக்டர்கிட்ட அங்கே போனால் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அது மாதிரி இந்த இறைவன் குதிரை சேவகனாக வந்த செய்தி எல்லாருடைய உள்ளத்தையும் மயக்கி இருக்கிறது. நீங்கள் அந்தந்த நூலை படிக்கும்போது தான் தெரியும். திருக்கழிச்சிப்படியார் என்ற நூலில் 73வது பாடல், பாய் பரி ஏறு, பாய்ந்து வருகின்ற குதிரையிலே ஏறுகின்ற அந்த பரமானந்த பரனை, பரம ஆனந்தம் எல்லோ உயிர்களுக்கும் பரம ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த பரன் இருக்கிறானே, மேலான கடவுள், எல்லா கடவுள்களுக்கும் மேலானவன். இந்த பிரகிருதி மாயாபோனத்தை தாண்டி, அசுத்த மாயாபோனத்தை தாண்டி, சுத்த மாயாபோனத்தை தாண்டி எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற சிவபெருமான், அந்த சிவபெருமானை தூய திருவாய்மலரால், சிவபெருமானை, அந்த குதிரை சேவனாக வந்த சிவபெருமானை தன்னுடைய தூய்மையான வாய் மலரால் பாடுறார் மாணிக்க வாசகர். வாய்மலரால் சொல் செய்து மாற்ற மனம் கழிய நின்ற மறையோன். அவன் வார்த்தையால் அவனை விவரித்து விட முடியாது, மனதால் அவனை நினைத்து விட முடியாது. ஆனால் சொல்லற்கரியானை சொல்லி திருவடி, சொல்லற்கு அரியவனை இவர் வார்த்தையினாலே சொல்லினார். தூய திருவாய் மலரால் சொல் செய்து, அதனால் மாய கருவாதை, இந்த கருவிலே அகப்பட்டு இந்த உலகத்திலே நாம் அடையக்கூடிய எல்லா துன்பங்களையும் யான் அறியாதவாறு செய்தான் கண்டாய். யார்? திருவாத ஊர் ஆளும் தேவன். திருவாத ஊர் ஆளும் தேவன். திருவாத ஊரை ஆளக்கூடிய தேவனாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் இறைவனை பரிமேல் வந்தவனாக கண்டு அதையே தனது சொல்லாக செய்து திருவாசகமாக மலரச் செய்தான். அந்த திருவாசகத்தை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கருவினால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்திலே அடையக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். நரியை பரியாக்கியது, பரியை நரியாக்கியதுன்னு 2 வரலாறு இருக்குது திருவிளையாடல் புராணத்தில். திருவிளையாடல் புராணம் அவசியம் நம்முடைய ஆடியார்கள் படிக்கணும். கற்பனைம்பாங்க, பகுத்தறிக்கு ஒவ்வாதும்பாங்க, அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் அது நம்மை பொன்னாக மாற்றும். நம்ம நம்பினோமானால் இறைவனுடைய லீலைகள் அனைத்தும் உண்மை. நம்முடைய அடியார்கள் 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்ட 64 சரித்திரங்கள், உண்மை சரித்திரங்கள், மதுரையில் நிகழ்ந்த சரித்திரங்கள், இது எல்லாம் நம்மை தெய்வமாக மாற்றும், உன்னதமான தெய்வமாக மாற்றும் ஸ்பரிச வேதி. சிவன் தந்த அந்தமிலா ஆனந்தம். அந்த பந்தம்பரிய பரிமேல் கொண்டான் இருக்கிறானே, நம்முடைய பாசமெல்லாம் நம்மை விட்டு விலகும்படியாக செய்த சிவபெருமான், அவன் தந்த அந்தமிலா ஆனந்தம். அப்படிப்பட்ட சிவபெருமான் உயிர்களுக்கு என்ன தந்தான்னா, அவன் நம்மிடமிருந்து எதையும் கேட்கவில்லை நம்முடைய அன்பை தவிர. அன்புதானே அவனுக்கு சொத்து அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆகவே அவன் நமக்கு தந்தான். யாராலும் கொடுக்க முடியாத அந்தமிலா முடிவில்லாத பேரானந்தத்தை நமக்கு வழங்கினான். சிவன் அவனி வந்தருளினான். அப்படியே தொகுத்து பாருங்க அந்த பாட்டில் உள்ளதெல்லாம். சிவன் அவனி வந்தருளினான், எந்தரமும் ஆட்கொண்டான். அவனி வருவதற்கு முன்பு அங்கு பல தேவர்கள் வழியில் நின்றார்கள். அவர்களையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை. அவர்களையெல்லாம் தாண்டி கொண்டு சிவன் அவனி வந்தருளினான். எந்தரமும் ஆட்கொண்டான். எந்த தரத்தில் உள்ளவர்களையும் அவன் ஆட்கொண்டான். ஆட்கொள்வதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தான். தோள் கொண்ட நீற்றனாய் வந்தான். வந்து சிந்தனையை உருக்கினான். ஏன்னா அந்த பக்குவம்லாம், சிந்தனை உருகக்கூடிய பக்குவம் நம்மிடம் இல்லையாம். அதனால் அவனே உருக்கினான். அவன் யார்? சீரார் பெருந்துரையான். அவனே பந்தம்பரிய பரிமேல் கொண்டான். அவன் அந்தமில்லாத ஆனந்தத்தை தந்து நம்மை ஆட்கொண்ட சிவபெருமான் அப்படின்னு அந்த இன்பம் வரக்கூடிய எல்லா வழிகளையும் இந்த ஒரு பாடலிலேயே சொல்லுகிறார். நாம் வேண்டாமலே நல்கிய முடிவில்லாத ஆனந்தம். அந்த ஆனந்தமானது நாம் பெறுகின்ற சிவப்பேறு, முக்தி இன்பம். அந்த முக்தி இன்பத்தை விட உலகத்திலே வேறு இன்பம் கிடையாது. நம்ம அனுபவிக்கிறதுனால அந்த இன்பம் என்னன்னு தெரியல.
அவரே ஒரு பாடலில் சொல்கிறார், சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. இந்த உலகத்தில் உள்ள எந்த செய்தியை நினைச்சாலும் நமக்கு ஒரு கவலையும் வருத்தமும் கோபமோ ஏதோ வரும். ஆனால் சிவபெருமான் நினைத்தால் நம்முடைய மனம் எப்பொழுதும் பேரானந்தத்தில் திளைத்திருக்கும். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை. ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் அறியோம் செட்டாய செட்டர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி. ஆகவே அவனுடைய புகழை பாடிக்கொண்டிருந்தால், அவனை நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு பேரானந்த பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். தேவர்களுக்கும் கிடைக்காத பேரு அடியார்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியை மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே சொல்லுகின்றார். எல்லா இன்பங்களுக்கும் எல்லை உண்டு. சிவபெருமான் பரிமேல் வந்த பெருமானாகிய சிவபெருமான் தந்த அந்த இன்பம், அந்தமிலா இன்பம், அந்த வீடு பேற்றினை நமக்கு நுகருகின்ற மகிழ்ச்சியினை அவன் விளைவிப்பான். அவை இந்த பாடல் ஆனந்த களிப்பு என்ற இந்த உபதலைப்பை நிறைவு செய்வதாக அமைகிறது. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் சிந்திக்கலாம். இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம்.